இங்க ஒரு பியூட்டிஃபுல் வால் முன்னாடி நம்ம நிக்கிறோம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த வாலை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இதுல பலவிதமான ஷேப்ல ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி இல்ல. ஒண்ணு சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு, கூர்மையான எட்ஜஸ். வாழ்க்கையில கூட பலவிதமான அனுபவங்களின் வழியாய் நாம் கடந்து வருகிறோம். எல்லா அனுபவங்களும் ஒரே மாதிரி இல்லை. அனுபவங்களில வித்தியாசங்கள் உண்டு. ஆனா கர்த்தருடைய கரத்துல நம்முடைய அனுபவங்களை, நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது அவர் அவைகளை கொண்டு அற்புதமான காரியத்தை செய்கிறார். அழகாக அதை உருவமைக்கிறார். அதனால இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்த அனுபவங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய கரத்துல உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய கரம் வெளிப்படட்டும். கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், கண்ணீரை துடைத்தருளும். வியாதியில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், வியாதியை குணமாக்கும். ஒவ்வொருவருடைய தலையும் உயர்த்தும். பெரிய காரியங்களை செய்யும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.